யோவேல் 2:21 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Amen. Fear not, O land, be glad and rejoice, for the Lord has done marvelous things. For the Lord has done marvelous things. Hallelujah. The Lord has done great things for you. The Lord will do great things. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசமே என்று சொன்னால் இஸ்ரேல் தேசம் என்றல்லாமல் தேவ ஜனத்தை குறித்து அவர் தேசமாக ஹல்லேலூயா பேசப்படுகிறது. தேசம் என்று சொன்னால் God's people. ஹல்லேலூயா. Fear not, O land. கர்த்தர் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், புதிய பாட்டிலும் சரி, நம்மை பார்த்து கூடாரம் என்று அழைக்கப்படுகிறது, தேவனுக்கு ஏற்ற மாளிகை என்று அழைக்கப்படுகிறது, தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது, தேவனுடைய வாசஸ்தலம். ஹல்லேலூயா. அதே போல தேசமே என்று சொன்னால் தேவனுடைய தேசம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம். எழுத்தின் பிரகாரமாக ஓ ஹல்லேலூயா, glory to God, அது எருசலேமாக இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் தான் தேவனால் அழைக்கப்படுகிற தேசமாக காணப்படுகிறோம். ஆமென். நாம் இந்த தேசமாக இருக்கிற பட்சத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. கர்த்தரால் அழைக்கப்படுகிற தேசமா இருக்கிற பட்சத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றார். ஆதியாகமம் 12:1. Genesis 12:1. Genesis 12:1. Now the Lord has said to Abraham. Now the Lord has said to Abraham, get out of your country. Get out of your country. From your family. From your family. And from your father's house. And from your father's house. To a land that I will show you. To a land that I will show you. Hallelujah. தேசம் என்று சொன்னால் கர்த்தருடைய தேசத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் தான் இங்கே நம்மை தேசம் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாமை பார்த்து நோக்கி, நீ உன் தேசத்தையும் அப்புறம் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆங்கிலத்தில் அழகா இருக்கு. God said to Abraham, get out. Get out. Hallelujah. ஆனால் தேவன் சொல்றார், நீ என்னுடைய தேசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னால் அழைக்கப்பட்ட தேசமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசத்திற்கு நீ வர வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நீ என்ன செய்? உன் தேசத்தை, ஹல்லேலூயா, உன் இனத்தை, உன் தகப்பன் வீட்டை விடு. ஹல்லேலூயா. விட்டு புறப்பட்டு. விடு புறப்படு. ஹல்லேலூயா. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. விடு புறப்படு போ. ஹல்லேலூயா. அப்படி என்றால் விட வேண்டியவர்களை விட வேண்டும். அப்புறம் என்ன செய்யணும்? புறப்பட வேண்டும். விட்டுட்டு அங்கேயே நிற்க கூடாது. Keep moving. ஹல்லேலூயா. புறப்படு. விட்டதுக்கு அடையாளம் என்ன? அதை விட்டு விலகணும். ஹல்லேலூயா. புறப்படு என்றால் விலகு. ஹல்லேலூயா. விலகுறதுக்கு அடையாளம் என்ன? கர்த்தருடைய இலக்கை நோக்கி போ. ஆமென். ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே. உடனே நம்ம நமக்கு ஆசீர்வாதமா இப்ப பொழிய போறாரு. முதல்ல ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி நீ விட வேண்டிய காரியங்களை விட்டாதான், நீ புறப்பட்டாதான் போதும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையினாலே நீ உன் தேசத்தை உன் பழைய வாழ்க்கையை, எபேசியர்ல பார்க்கிறோம், மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போன பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் கழிந்து போட்டு, ஹல்லேலூயா, உங்க உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களா இருந்தாதான் புறப்பட முடியும், போக முடியும். ஆமென். பழைய மனுஷன் இன்னும் இருக்குதா? சாயங்காலம் திருவிருந்துக்கு போக போறீங்க.
பழைய வாழ்க்கை இன்னும் இருக்கிறதா? பழைய புளித்தமா இன்னும் இருக்குதா? கொஞ்சம் புளித்தமா, ஹல்லேலூயா, பிசைந்த மாவு அனைத்தையும் உப பண்ணும். ஹல்லேலூயா. ஒரு செத்தை ஈ தைலக்காரனுடைய தைலத்தை எல்லாம் நார பண்ணுவது போல ஞானத்திலே பேர் பெற்றவனை ஒரு சொற்ப மதியினம் ஹல்லேலூயா நார பண்ணும். ஹல்லேலூயா. நான் 99 நீதிமானா இருக்கிறேன், இந்த ஒரு காரியத்தை நான் பத்திரப்படுத்தி வைத்துக்கிறேன் என்று சொல்கிற பரிசுத்தவான்கள் கூட அங்கே பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. Hallelujah. Let us be transparent before God. Hallelujah. தேவனுக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமாக பழைய வாழ்க்கை, பழைய மனுஷன், பழைய சுபாவங்களுக்கு இடமில்லாதபடிக்கு நம்மை நாமே சுத்திகரிக்கத்தக்கதாக உன் தேசத்தை விட்டு உன் இனம் என்று சொன்னால் என்ன? அது ஒரு ஜாதி பிசாசு. ஹல்லேலூயா. உலக பிரகாரமா இருக்கிற இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதி என்றெல்லாம் அல்ல. ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு பின்னணியத்துல கிரியை செய்கிற தொண்டு தொட்டு உலகத்துல கிரியை செய்கிற ஆகாயத்த அதிகார பிரபு, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்று அழைக்கப்படுகிற ஹல்லேலூயா பொல்லாத ஆவிகளோட சேனைகள் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒவ்வொரு மனுஷிக்குள்ளும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவி அல்லாத எந்த ஆவி, தேவனுடைய ஆவி அல்லாத சுபாவம் அல்லாத எந்த சுபாவத்தையும் நீ விட்டு. ஹல்லேலூயா. Divinity of God. தெய்வம் தான் சிருஷ்டித்து உண்டாக்கின இந்த பூலோகத்தை கிறிஸ்தவர்களை மாத்திரமல்ல எல்லா சாதி ஜனங்கள் எல்லா மதத்தினரையும் சகித்துக் கொண்டிருக்கிறாங்கன்னா இன்னும் உலகம் அழிக்கப்படாமல் இருக்கு. ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் சகிப்புத்தன்மை இல்லாதவரா இருந்திருந்தா உலகத்தை அன்னைக்கே அழிச்சிட்டு இன்னொரு உலகத்தை உண்டாக்கி இருக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. எவ்வளவாய் அவர் சகித்துக் கொண்டிருக்கிறார், எவ்வளவாய் கிறிஸ்தவர்களை நாம் சில கிறிஸ்தவர்களே சகிக்க முடியாமல் இருக்கிறோம். எவ்வளவாக அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வர்ஷிக்கப்படுகிறார், சூரியனை வர்ஷிக்கப்படுகிறார். அவருடைய ஹல்லேலூயா சகிப்புத்தன்மை யோசிக்கும் போது that is divinity. ஹல்லேலூயா. அதுதான் தெய்வீகம், அதுதான் தெய்வீகம். சகிக்க முடியாது இருக்கிறது தான் மனுஷீகம். ஹல்லேலூயா. எப்பொழுதும் தேவனாகி கர்த்தர் கண்டும் காணாத இருக்கவில்லை, எல்லாருக்கும் நீடிய பொறுமை உள்ளவரா சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஹல்லேலூயா. ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனித்து பாருங்கள். நாம் என்ன செய்கிறோம்? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு. ஆகினால தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கண்டிப்பாய் செய்வார். ஆமென். பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. Expect great things from God, and for that attempt great things for God. ஹல்லேலூயா. தேவனுக்காக தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார். அதற்கு முன்பாக தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிக்கும்படி காலை எடுத்து வை. பயந்து கொண்டிருக்காது. உன் தேவன் பெரியவர் என்ற எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் பெரிய காரியங்களை தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில கொஞ்சம் எதிர்ப்பு வந்த உடனே ஐயோ நான் தகுதி இல்லை, நான் குற்றவாளி, நான் அது இது உன்னை நீயே குற்றப்படுத்திட்டு பிசாசானவனுக்கு முன்பாக மண்டியிட்டு விடுகிறார். தேவனுடைய நீதினால் உன்னை நீதிகரித்து தேவன் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எனக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிறவர்கள் பெரியவர் என்று நினைப்பார்கள். இந்த சூழ்நிலை எல்லாம் இப்படி நிற்காது, உட்கார்ந்துட்டு இருக்கவும் மாட்டோம். ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். பெரிய காரியங்களை செய்ய கூடாதபடிக்கு இருக்கிற காரணம் உன்னை பிசாசானவர் வஞ்சித்து விட வேண்டியவர்களை விடாதபடிக்கு உன் குற்ற மனசாட்சியை வைத்துக் கொண்டு உன் குற்ற மனப்பான்மை வைத்துக் கொண்டு இன்னும் அவன் உன்னை பின்தங்க வைக்கிறான். புறப்பட்டு போக விடாதபடிக்கு உன்னை தன் தேசத்திலேயே பிடித்து வைக்கிறான். கர்த்தரிடத்துல பெரிய காரியங்களை சுதந்திரிக்க கூடாதவளாக உன்னை பின்தங்க வைக்கிற பின்மாற்றத்தின் ஆவியை விட்டு புறப்பட்டு போ இயேசுவின். ஆமென். ஹல்லேலூயா. எங்கே போகணும்? கர்த்தர் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நான் நோக்கி. ஹல்லேலூயா. கிறிஸ்து அழைத்த பந்தய பொருளின் லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். எங்கே புறப்பட்டு போ? நான் உனக்கு காண்பிக்கும் தேசம், கர்த்தர் காண்பிக்கும் தேசம் என்றால் அங்க பாரு, பின்னால பார்க்காது. ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கையை பார்க்காது. ஹல்லேலூயா. glory to God. முன்னால நோக்குகிற அனுபவம் உனக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெரிய காரியங்களை நீ சாதிக்காமல் பெரிய காரியங்களை
காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் இடரலாயம் முடங்கு மற்ற காரியங்களை கர்த்தருடைய வேலையை முடங்கி போடுகிறதுக்கு காரணமாய் இருக்கக்கூடியது நீ விடவும் இல்லை, விட்ட இடத்திலிருந்து புறப்படாத அப்படிக்கு உன் மனசாட்சியை சத்ரு பிடித்து வைக்க இடம் கொடுத்து கொண்டிருக்கிறார். மனசாட்சியில இன்னும் விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். நேற்று தினத்துல சுத்திகரிப்பில் நாம் பார்த்தது போல ஹல்லேலூயா, ஜீவனுள்ள தேவனுடைய ஹல்லேலூயா, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மனசாட்சியை கழுவி சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். எபிரேயர் 9:14. ஆமென். இப்படி உட்கார்ந்து போது என்னத்தை யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க? Are you clear in your conscience? Hallelujah. Do your conscience testify about yourself as a clean person or an unclean person? If your conscience, வேதம் சொல்கிறது, நம்முடைய மனசாட்சியை நம்மை குற்றப்படுத்துமானால், நம்முடைய இருதயமே நம்மை குற்றப்படுத்துமானால், தேவன் அதிலும் பெரியவராய் இருந்து வாசித்து பாருங்கள். 1 யோவான் 3:20. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் 19 வாசிங்கம்மா. இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ள கடவோம். ஆமென். நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள். What is your goal? What is your aim? What is your expectation? What is your heart's condition? Hallelujah. உனக்கு ஒரு நிச்சயம் தேவை உன் இருதயத்தை குறித்து. Amen. When you are certain about your hallelujah glory to the condition of your heart, only you can proceed further. Amen. When uncertainties are there, you cannot keep a step ahead. Amen. ஆங்கிலத்தில் வாசிங்க அந்த பகுதி வசனம் 19. And by this we know that we are of the truth. We are of the truth. And we shall assure our hearts before him. We shall assure our hearts before him. Amen. சத்தியத்துக்குரியவர்களாய் இருந்தால் we have the assurance in our hearts. 20வது வசனம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயமே கவனிக்கணும். நம்மை குற்றவாளியாக தீர்க்கும் என்று சொன்னா, தேவன் பெரியவராக இருந்து என்று சொன்னா, நாம் நம்முடைய இருதயத்தை தான் அறிய முடியும். தேவனோ இருதயத்தின் உள்ளுங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர், நினைவின் தோற்றம் முதல் அறிகிறவர். ஹல்லேலூயா. நமக்கு இருதயம் வரைக்கும் தான் தெரியும். ஆனா அவர் intents of the heart, thoughts of the heart, அது முதல் கொண்டு போயிடுவார், கீழே வேருக்கு போயிடுவார். ஆமென். அப்ப இங்கேயே அவுட். நம்முடைய இருதயமே திக்கு நச்சுனா தேவனுக்கு முன்பாக நிற்க முடியுமா? உங்களை குற்றப்படுத்துவதற்காக தேவன் உங்களை அழைத்து இங்க உட்கார்ந்து செய்தியை கேளுங்க. குற்றமற்றவர்களாக, ஹல்லேலூயா, கரைத்திரை பிழை இல்லாதவர்களாக, தூய்மையான மனசாட்சி உடையவர்களாக மாறுபடிக்குத்தான் தேவன் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கல்வாரி மரத்திலே சிந்தினார். ஆமென். Hallelujah, glory to God. சிலுவை நாயகன் சிந்தின ரத்தம் வீணாய் போகின்றதே. சிலுவை நாயகன் சிந்தின ரத்தம் வீணாய் போகின்றதே. சிலுவை அடைந்திடும் உலகினை விட்டு சிலுவை நோக்கி வா. வல்லமுள்ள ரத்தத்தை எப்பொழுதும் அதை உரிமையாக்கி கொண்டு அந்த ரத்தத்துக்குள்ளே உன்னை வைத்து ஹல்லேலூயா, விட்ட தேசத்திலிருந்து புறப்படக்கூடாதபடிக்கு உன்னை பின்தங்க வைக்கிற உன் மனசாட்சியை நீ விடுதலையாக்கி கொள்ள வேண்டும். ஆமென். அப்பதான் கிறிஸ்தவ வாழ்க்கை is a meaningful Christian life. Amen. ஹல்லேலூயா. எப்போ பார் உனக்கே எத்தனை பேர் நீதிமான் இங்கே கையை உயர்த்துங்க சொன்னா எத்தனை பேர் உயர்த்துவீங்க? நீதிமான் எத்தனை பேர் இங்க இருக்கீங்க?
கையில உயர்த்துங்க, கையில உயர்த்துங்க. நீதிமான்கள் மனசு வரவே மாட்டேங்குது. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கும் என்று சொன்னார். நான் நீதிமான் இந்த மனசாட்சியை பரிசேர போல குற்றப்படுத்துகிறது. எங்கே போறது? எங்கே ஓடுவேன்? உங்களுக்காக நான் பாடுறேன். நான் எங்கே ஓடுவேன்? தேவச்சனமே கவனியுங்கள். தேசமே தேசமே என்று கர்த்தர் மனதார உன்னை அழைக்கிறாரு. அல்லேலூயா, மனதார உன்னை அழைக்கிறாரு. அதற்காகவாவது ஹல்லேலூயா, glory to God. நீ விட வேண்டிய தேசத்தை விட மாட்டாயா? விட வேண்டிய பழைய மனுஷனை விட மாட்டாயா? விட வேண்டிய பழைய சுபாவத்தை விட மாட்டாயா? விட வேண்டிய பழைய ஜென்ம கிரியைகளை விட மாட்டாயா? விட வேண்டிய பழைய பந்த பாசங்களை விட மாட்டாயா? ஹல்லேலூயா. உன்னை முன்னுக்கு நடத்தாத சில எந்த காரியமாக இருந்தால் சில வேளைகளில் யோசிக்கிறேன், அப்பா கர்த்தாவே, நமக்கு கர்த்தருக்குள்ள வந்த பிறகு பின்னிட்டு பாராமல் சமபூமி எங்கு நில்லாமல் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடி போன்னு சொன்னானே, லோத்து கீழ்ப்படிஞ்சான் தானே. என்ன செய்யலாம்? மனைவி உப்புத்தூணார் மாறி போனாள். ஆனா கூட மனைவியை கூட பார்க்கல. அப்பா ஜீவன் தப்ப ஓட வேண்டும், பின்னிட்டு பார்க்கவே நான் போறது. அப்ப எந்த அளவிற்கு பின்மாற்றக்காரர்கள், இந்த சொந்தக்காரர்களா நண்பர்களா ரொம்ப உனக்கு நெருங்கினவர்களா எவ்வளவாக இருந்தாலும் அவர்களை பார்த்து அந்த ஆவி பயங்கரமான ஹல்லேலூயா, அது உன்னை பிடித்து பாதாளத்துக்கு இழுக்குமே அல்லாமல் ஒரு நொடி பொழுதாக உன்னை கர்த்தருக்குள்ளே முன்னேற விடாது. ஆமென். மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருக்கு எச்சரிக்கையா இருங்கள். பக்தி வேஷம் தரிக்கலாம், ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம். ஆனால் அங்கே ஹல்லேலூயா, glory to God, கர்த்தரை விட்டு பின்மாற்றத்துக்குள்ளே போனவர்களுக்குள்ளே நான் ஏற்கனவே சொன்னது பல விழுந்து போன பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தின் ஆவி தீவிரமாய் மற்றவர்களை விழுகைக்குள் நடத்துவதற்கு சீறி கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து ஜீவன் தப்பா ஓடு. ஹல்லேலூயா. உன்னுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசுவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் ஆரோக்கியம் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட மாத்திரம்தான் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் அது எச்சரிப்பு. ஆரோக்கியம் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட இருக்கும்போது கூட ஆவியிலே நிதானித்துதான் ஒருவருக்குள்ள ஒருவர் நல்ல ஆவியில ஃபயர் பிராண்டா எல்லாருமே எல்லா நேரமும் இருக்க முடியாது. ஒரு நேரம் ஒருத்தர் தாழ்ந்து போகும்போது இன்னொருத்தர் உற்சாக ஆவியை ஒற்றுகிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். ஆகையினால தேவ ஜனமே கவனியுங்கள். நீ விட வேண்டிய காரியங்களை விட்டு உன் மனசாட்சியை விடுவிக்கிற நாளில தானே உனக்கு பெரிய காரியங்கள் நடக்கும். ஆமென். மனசாட்சியில என்றைக்கு விடுதலை வந்து இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். மனசாட்சி கழுவப்பட்டதுக்கு என்ன அடையாளம்? பின்னாதவைகளை மறந்து பழைய வாழ்க்கையை போட்டு போட்டு திரும்ப திரும்ப அசை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். அது உன் ஞாபகத்துக்கே வராது. ஹல்லேலூயா. உன் ஞாபகத்துக்கே வராது. பழைய வாழ்க்கை அசுத்தங்கள் தீட்டுப்படுத்துகிற காரியங்களை அசை போட்டு கொண்டிருக்க மாட்டாய். அதை தியானித்துக் கொண்டிருக்க மாட்டாய். அதை உரமேற்றி கொண்டிருக்க மாட்டாய். அதற்கு வெயிட்டேஜ் கொடுக்க மாட்டாய். அதற்கு தண்ணி ஊற்றி வளர்க்க மாட்டாய். அதை ஷீ என்று விழுந்து அதை முதல் ஞாபகத்துக்கே வர. ஆமென். அப்படியே வந்த முதலை ஓடுவா. ஆமென். அதை நின்று விட மாட்டாய். அதனால்தான் உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பன் வீட்டை ஓய்த்து ஹல்லேலூயா புறப்பட்டு அடுத்தது அதை விட்டு வெளியே வா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவார். ஹல்லேலூயா. விட்டு புறப்பட்டு லூஸ் ஹோல்ட். நீ விட்டாதான் உன் மனதில் இருக்கிற பிடிப்பிருந்து அதை அருவருத்து வெறுத்து விட்டால்தான் அது உன்னை விட்டு. Amen. Don't have anything dear to your heart. Amen. உன் இருதயத்துக்கு ரொம்ப நேசமானதாக பிரியமானதாக இருதயத்துக்கு நெருக்கமாக எதையும் யாரையும் வைக்காதே. ஆமென். அதை நீ மறைத்தாலும் தேவன் அதை அறிகிறவராக இருப்பார். தேவன் அதை காண்கிறவராக இருப்பார். அது ஓட்டத்தை தடை செய்யும். ஹல்லேலூயா. Lay it on the altar. விடுனா விடு. கர்த்தர் விடுன்னு சொன்னா அது நன்மைக்குதான். ஹல்லேலூயா. கர்த்தர் விடுன்னு சொன்னா அது ஜீவன். நீ உன் தேசத்தை விடு, உன் தகப்பன் வீட்டை விடு, உன் இனத்தை தயவு செய்து விடு. ராஜகுமாரத்தை எப்ப உள்ளாக பூர்ண மகிமை உள்ளவள்? எப்ப உள்ளாக பூர்ண மகிமை உள்ளவள்? உன் தகப்பன் வீட்டை
மறந்து விடு. சங்கீதம் 45 சொல்ல நேரம் இல்லை, நான் எதுவுமே யோசிச்சுட்டே வரல. உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு என்று சொன்னால் உன் பழைய வாழ்க்கை எங்கிருந்து நீ வந்தாயோ உங்களை மனசாட்சியை விடுதலையாக்கி கொடுங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிசாசானவர் யாரை விழுங்கலாம், எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி வருகிறான்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா எழுத்தின்படியான சிங்கம், உயிருள்ள சிங்கத்தை பத்தி நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம் இல்லையா? அது முதல்ல ஒரு மனுஷனை அடிக்கிறதுக்கு முன்னாடி அது அவனுக்கு கொடுக்குற பிக்சரே ஹல்லேலூயா, என்னவோ யார் தெரியுமா, யூ ஆர் இன்ஃபீரியர் டு மீ. ஒரு பயத்தை கொடுத்து அது என்ன செய்யறது, அடுத்ததுதான் அடி பாய்கிறது. இன்றைக்கு பெரிய காரியங்களை கர்த்தருக்காக நீ சாதிக்க கூடாதபடிக்கு, பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு செய்கிறது. அவன் நேரே வந்த உடனே அவனுடைய பிக்சரை காண்பிக்கிறான். அப்படின்னு அவனுக்கு முன்பாக நீ தாழ்வுபட ஆரம்பிக்கும் போது அவன் மேற்கொள்ளுகிறவனாக, ஹல்லேலூயா, உன்னிலும் பலசாலியாக சத்துரு காண்பிக்கிறான். அவனோட கஷ்டப்பட்டு போராடவே தேவையில்லை. ட்ரம்மர் வாஸ்டர் போல துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான் அப்படி பாடினாலே போதும், ஓடிடுவான். நீ முழு விலகையும் போட்டு கத்துன்னு கத்தி அவனோட போராட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மனசாட்சி சுத்தமா இருந்தாலும் போதும். அதில் அவனை ஏத்துன்னு அவன் நடந்து போக மாட்டான், ஓடியே போவான். அப்படின்னு அப்படி நின்னாலே பூச்சியை துரத்துறது போல, பூனையை துரத்துறது போல பிசாசை துரத்துறதுக்கு கர்த்தர் நமக்கு வல்லமை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவன் செய்கிறதும் தன்னை பெரியவனாக காண்பிக்கிறான். நான் நமக்குள்ள இருக்கிற பெரியவரை மறந்து போகிற அப்படின்னா தான் அநேக வேளைகளில நாம் அவனுக்கு அடிமைப்பட்டவர்களை போல காணப்படுகிறோம். அல்லது அநேக வேளைகளிலே ஹல்லேலூயா, glory to God, நாம் என்ன செய்கிறோம், கர்த்தருக்கு நாம் உதவி செய்ய வேண்டியவர்களை போல, நான் தான் யுத்தம் பண்ணி கர்த்தருக்கு ஜெயத்தை வாங்கி கொடுக்கணும் போல யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மைதானா? உன் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிறது மாத்திரம் பத்தாது, விடு, புறப்படு. விட மாட்டேன்னு சொன்னா நீ நின்ன இடத்துலதான் ஓடிக்கிட்டு இருக்க, உன் ஓட்டம் ஜெயமாக முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. விட வேண்டியத மனசுல இருந்து விட்டணும். உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தாப்பன் வீட்டை விட்டு நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கர்த்தர் உனக்கு ஒரு தேசத்தை காண்பித்திருக்கிறார். விட்டு புறப்பட்ட நீ மறுபடியும் பிடிக்காது. அப்படி விட்டு விட்டான் என்றால் புறப்பட்டா உன் கண்களை ஏறெடுக்க வேண்டியது அந்த பரம தேசத்தை. ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து எபிரேயர் 11 வாசிக்கிறோம். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்திருந்தார்களால் அதற்கு திரும்பி போக அவர்களுக்கு சமயம் கொடுத்திருக்கும். அதிலும் பரம தேசத்தையே நாடி போனார்கள். Hallelujah. They looked for a heavenly kingdom, heavenly country. பரமதேசத்தையே உன் இருதயம் நாடுகிறதா கவனிக்கணும். விட்டேன் என்று சொல்லுவதோட இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமா? முதல் அடையாளம் என்ன சொன்னேன்? பின்னானவர்களை மறப்பார்கள். Hallelujah. இரண்டாவது அடையாளம், Hallelujah, glory to God, there will be progress. அவர்கள் முன்னேறி செல்லுகிறவர்களாக இருப்பார்கள். மூன்றாவது, பரமதேச அவர்கள் நோக்கம் பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுவார்கள். பரம தேசத்தின் மேலேயே மனம் இருக்கும், சிந்தை இருக்கும், ஆவி இருக்கும். இயேசு நல்லவர் பாட்டு பாடலாம், எல்லாம் பண்ணலாம். எதற்காக? இந்த பூமி பரலோகத்தை பத்தி ஒரு நிமிஷமாவது நினைச்சிருக்காங்களா? பரலோகத்தை நினைத்து இந்த பாடலை பாடுகிறார்களா? பரலோகம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறதா? அவருடைய சிந்தையில் இருக்கிறதா? நினைவில் இருக்கிறதா? எண்ணங்களில் இருக்கிறதா? ஏக்கங்களில் இருக்கிறதா? பரலோகம் உன் ஏக்கமா? உலகத்தின் மேன்மை உன் ஏக்கமா? உலகத்தின் அந்தஸ்து உன் ஏக்கமா? உலகத்தின் பதவி உன் ஏக்கமா? உலகத்தின் பொருள் உனக்கு ஏக்கமா? Don't deceive yourself. வஞ்சிக்கப்படாதீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நான் உனக்கு காண்பிக்கும் that I show you. ஒருத்தர் காரியத்தை காண்பித்தால் என்ன செய்யணும்? அதை பார்க்கணும். ஆமென். காண்பிக்கிறார்கள் என்று சொன்னால் உன் கவனத்தை அங்கு திருப்புகிறார்கள். காண்பிக்கிறார்கள் என்று சொன்னால் உன் பார்வை அங்கே பார்க்கும்படிக்கு சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப தேவன் காண்பிக்கிறார் என்று சொன்னால் உன் கவனம், உன் இருதயம் அந்த பக்கமாக திரும்பப்பட வேண்டும். உன் கண்
மேன்மடையணும், இந்த உலகத்துல விடுதலை அடையணும். இல்ல இல்ல இல்ல, பரலோக ராஜ்யம் தான் எனக்கு வேண்டும் என்று இருதயத்துல நிரப்புங்க. பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று தேவன் அழைப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே, தேசமே பயப்படாதே என்றால் பரலோகத்தை தன் இருதயத்தில் வைத்திருக்கிறவர்கள் தான் அந்த தேசம். ஆமென். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் எங்க இருக்குது? உங்களுக்குள் இருக்கிறதே. ஆமென். உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கும். உன் இருதயம் எங்கே இருக்கிறது? பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறதா? கவனிங்க, ஏதோ செய்தி மாதிரி கேட்காத, உன்னை சோதிச்சு பார்க்கதான் சொல்லி கொண்டிருக்கிறோம். உன் இருதயத்திலே பரலோகத்தை நிறைத்துக்கொள். ஹல்லேலூயா. பரலோகத்தின் மேல் பசி தாகமுடையவர்களாய் மாறுங்க. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமுமாய் இருக்கிறது. கவனிங்க, இதெல்லாம் வீட்டுல போய் தியானிக்கணும். ஒரு தாட்டு நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஆகையினாலே நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போர் என்று சொன்னார். ஆர் யூ ப்ரோக்ரெசிவ் டுடே? என்னால இந்த வார்த்தையை விட்டு போகவே முடியல. இன்னும் உங்க மனசாட்சியில கட்டப்பட்டவர்களா, பின்தங்கினவர்களா, சாத்தானால சிறைப்படுத்தப்பட்டவர்களா, வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருக்கு. Utterly deceived people, deceiving yourself and deceiving others. வஞ்சிக்கப்பட்ட மனமே, உன்னை விடுதலையாக்கி கொண்டு ஆமென் இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து, தூசியை உதறி எழுந்து. ஆமென். வல்லமையை தரித்துக்கொள், அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். ஆமென். புறப்படு. கர்த்தருடைய தேசத்தின் மேல், லக்கின் மேல் நோக்கத்தை வை. லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை, இவ்விதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரே நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் என்ன செய்தார்? தனக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். ஆமென். தனக்கு முன் வைக்கப்பட்டதையே இயேசு நோக்கினார். மோசேயும் இனிவரும் பலன் மேல் நோக்கமாகவே இருந்தான். ஹல்லேலூயா. உன் இருதயம் இனிவரும் பலன் மேல், ஓ ஹல்லேலூயா, glory to God, லக்கின் மேல், ஹல்லேலூயா, உனக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்படி என்று சொன்னால் இந்த பூமியில நிகழ்கிற அசம்பாவிதங்களோ, இந்த பூமியில நமக்கு வருகிற துன்பங்களோ நம்ம அசைக்கவே முடியாது. நம்ம அசைக்கப்படுறது இல்லை. இப்படி நம்முடைய மனதை அதில் பதிக்காததுனாலதான், பரலோகத்திலிருந்து எடுத்து எடுத்து மனதை வைக்கிறதுனாலதான் we are not progressing. ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்கள்ல உலகம் நமக்கு நேரிடுகிற துன்பங்கள், வருகிற சோதனைகள், போராட்டங்களை பார்த்து பேதுருவை போல அலையை பார்த்து அமிழ்ந்து போறது போல வருகிற துன்பங்களை பார்த்து அப்படியே அமிழ்ந்து போகிறோம். காரணம் என்ன? நம்முடைய மனதை அதை பதிக்கவில்லை. அப்படியே பதித்திருந்தாலும் மற்றவர்களுடைய அவிசுவாசங்களும் அவநம்பிக்கைகளும் நம்முடைய ஆவியை அவ்விதமாய் பாதிக்கிறதாக இருக்கிறது. நம்முடைய தரிசனத்தை அப்படியே கண்ணை நான் யோசிக்கிறேன். அநேக ஊழியர்களை, விசுவாசிகளோட கண்ணெல்லாம் சாத்தான் நோண்டி குருடாக்கி அப்படியே உட்கார வச்சிருக்கான். டம்மீஸா. பரலோக தரிசனம் உனக்கு வேண்டாம். பரலோகத்தை குறிச்ச வெளிப்பாடு வேண்டாம். பரலோகத்தை குறிச்ச நம்பிக்கை உனக்கு வேண்டாம். பரலோகத்தை குறிச்ச பார்வை உனக்கு வேண்டாம். குருடாக்கப்பட்டவர்களாக, கண் சொருகி போன குருடர்களாக, hallelujah, they become short-sighted even to blindness. அப்படிதான் எனக்கு யோசிச்சு பாருங்க. ஆவி உயர எழுத மாட்டேங்குது, இருதயம் மேலே போக மாட்டேங்கிறது, கண்கள், ஆவிக்குரிய கண்கள் பரலோகத்தை குறித்து தியானிக்க முடிய மாட்டேங்குது. மனசாட்சியை விட்டு இன்னைக்கு என்ன செய்யணும்? You have to become progressive. ஹல்லேலூயா. முன்னேறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் ஜெபிக்கிறேன், அதனாலதான் வேதம் வாசிக்கிறேன், சபைக்கு கடமைக்கு வருகிறோம். Hallelujah. If you are a progressive Christian, if you are a running water, you will be clean, crystal clear. Hallelujah. நீ ஓடுகிற நீரோட்டமாக இருந்தால் உனக்குள்ளே தெளிவான தண்ணீர் இருக்கும். குப்பையும் கூலம் அங்க இருக்காது. தேங்கி கிடக்கிற தண்ணீர், ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, எல்லா குப்பைகளும் வந்து உள்ளே விழுந்து விடுகிறது. ஐக்கியம் இல்லை. ஆமென். எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. எப்பொழுதுதான் கலந்து போகிறீங்களோ, கூடி கூடி செபிங்க. குடும்பமா இருக்கீங்களா, குடும்பமா கூட்டி சேர்த்து வாங்க செபிக்கலாம் என்று செபித்த ஆவியை அனல் மூட்டி எழுப்பு. வீண் கதை பேசுறதுக்கு பதிலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவர் தளர்ந்து போனால் அவர்களோட சேர்ந்து நீங்களும் விழுந்து போகாதீங்க. மற்றவர்கள் உற்சாகமா இருந்து சாத்தானுடைய தந்திரத்தை அறிந்து கூட்டி வைத்து செபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நாம் பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அழிந்து கொண்டிருக்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அழிவை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிற உலகத்திலே வாழ்ந்து
வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. நீ கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இருதயமே நம்மை குற்றவாளியாய் தீர்க்கும் என்று சொன்னால், அப்போ கர்த்தர் இன்னும் ஆழத்தை பார்க்கிறாரு. உன்னை இடர பண்ணி கொண்டிருக்கிற காரியங்களை, உனக்குள்ள இருக்கிற இடரல்களை நிதானித்து அறிந்து அது சீ என்று குப்பை என்று அருவறுத்து வெளியே தள்ளு. வெளியே போட்டுட்டு உன் மனசாட்சியில ஃப்ரீ ஆக்கிக்கோ. ஹalleluya. உன் ஓட்டம் எளிதா இருக்கு. ஓட்டம் பண்ணிட்டு ஓடுறவங்க எவ்வளவு தங்களை லைட்டா இருக்கணுமோ அவ்வளவு லைட்டா இருக்கும். ஆமென். ஹalleluya. உன்னை பாடப்படுத்துகிற இடரப்படுகிற சகல அருவருப்புகள், உலகத்தின் குப்பைகள், தூசிகள், அருவருப்பான பந்த வாசங்கள், நட்புகள் சொன்னாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. உங்களை வைத்து ஆராய்ந்து பார்த்து உங்கள் மனசாட்சியை விடுதலை ஆக்கி கொண்டு லக்கை நோக்கி தொடருங்கள். தேசமே பயப்படாத பெரிய காரியங்களை அப்பொழுதுதான் நீ பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை நீ அங்க தியானித்து அதில் மனதை வைத்தானா உன்னை நம்பி தைரியமா பெரிய காரியங்களை இந்த பூமியிலேயே செய்வான். ஆமென். பரலோகத்துல மனதை வைக்காம இந்த பூமியில பெரிய காரியம் செய்தா உனக்கு ஒரு பரலோக ராஜ்யத்தை விட்டுட்டு உனக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்ப ஆரம்பிச்சிருவேன். ஆமென். அதனாலதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய மாட்டேங்கிறார். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் அப்படிதான் போய் கொண்டிருக்கு. கர்த்தரோட ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு பதிலாக, அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேடி தேடி ஓடுவதற்கு பதிலாக, தங்களுக்காக தங்களையே சுற்றி 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 இயேசுவின் பெயராலே ஊழியர்கள் நடக்கிறபடினாலே கர்த்தர் விசனம் உள்ளவராக இருக்கிறார். அங்கே தேவனும் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகிய அப்போஸ்தலர்கள் பரதேசிகளை போல அலைந்து திரிந்தார்கள். ஆத்தும தாகம் கொண்டு அலைந்தார்கள். நேசர் மேல் தாகம் கொண்டு அலைந்தார்கள். கர்த்தர் வல்லமையான பெரிய காரியங்களை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. Glory to God. ஆகினாலே நீங்கள் வாசிங்கள் இந்த தேசத்தை குறித்த சில நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கலாமா? ஏசாயா 62:4 வாசிங்க பாப்போம். Isaiah 62:4. நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமல் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. Isaiah 62:4. ஏசாயா 62:4. Please read. You shall no longer be termed forsaken. You shall no longer be termed forsaken. Nor shall your land anymore be termed. Nor shall your land be anymore be termed desolate. But you shall be called. You shall be called Hephzibah. And your land. Beulah. For the Lord delights in you. For the Lord delights in you. And your land shall be married. And your land shall be married. Hallelujah. இப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று கீழ்ப்படுகிறவர்களை குறித்து சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை குறித்து கர்த்தர் சொல்றாரு, நீ அப்படிப்பட்டவர்களை குறித்து நீங்கள் இனி கைவிடப்பட்டவர்கள் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. உன் தேசம் பாழான தேசம் இனி அல்ல. இதுவரைக்கும் சத்ரு உன்னை பாழாக்கினான். ஹல்லேலூயா. பாழாக்கப்பட்டு போயிருந்தாள். ஹல்லேலூயா. ஆனால் என்றைக்கு நீ புறப்பட்டு லக்கை நோக்கி தொடர்கிறாயோ, மனதை பரம தேசத்தின் மேல் வைக்கிறாயோ, இனி நீ பாழான தேசம் எனப்படாமல் உனக்கு ஒரு புது பெயரை கொடுக்கிறேன். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். புதிய நாமம், புதிய பெயர். வெளிப்படுத்தல கூட பாருங்க, ஜெயம் கொள்கிறவனேவனோ அவனுக்கு நான் ஒரு புதிய நாமத்தை அவன் மேல் எழுதுவேன். ஹல்லேலூயா. புதிய நாமத்தை அவனுக்கு கொடுப்பேன். புதிய பெயர் அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை பாழான தேசம் என்று சொல்லப்படாமல் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்றாரு? கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். விட்டு புறப்பட்டு கர்த்தருடைய காண்பிக்கும் தேசத்தின் மேல் மனதை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிற மேல் தான் கர்த்தருடைய பிரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்சிபா என்று பெயர் வைக்கிறதுனால, பியூலா என்று பெயர் வைக்கிறதுனால பிரியம் வரல. ஆமென். க்ளோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் என்றால் கடந்த வாரம் ஆங்கில ஆராதனை சொன்னேன், அந்த பெயருக்கு ஏற்ற தன்மை ஊழியத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன பெயர் சூட்டப்பட்டிருக்கிறதோ அந்த பெயருக்கு ஏற்ற தன்மை உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல வேளை கிறிஸ்தவ பெயர் இல்லாத நல்லதுன்றீங்களா?
அந்த இந்து பேரோட தன்மை இருக்கக்கூடாது. ஆமென். அதுக்கு தான் பேரை மாத்தி வைக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பேரில் அல்ல, நம்ம இயேசுவின் பெயர் எழுதப்பட்ட கிறிஸ்தவன், கிறிஸ்தவள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் தன்மை இருக்க வேண்டும். You are named after Christ. கவனி, கர்த்தரின் மேல் பிரியமா இருக்க உன் தேசம் வாழ்க்கைப்படும். Your land shall be married. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உன் தேசம் வாழ்க்கைப்படும். பரிசுத்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று பரிசுத்த மணவாட்டியாக இந்த பூமியில நீ ஆயத்தப்பட்டு வரும்போது, ஹல்லேலூயா, அந்த மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக சபை எடுத்துக் கொள்ளப்படும். ஆமென். ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் வந்தது, மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் மணவாளன் வருகிறார். நான் சொல்லியிருக்கிறேன் நேரம், இப்படிப்பட்டவர்களுக்கு வரல. நான் பிரசங்கிக்கிற எப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்காக வருகிறார். நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் மாறணும். எத்தனை பேர் மாற போறோம்? அப்ப கர்த்தர் யார் மேல் பிரியமா இருக்கிறார்? வேதம் சொல்ல நேரம் இல்லை. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம், நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை நியமித்துக் கொண்டேன், உருக்க இரக்கமாய் நியமித்துக் கொண்டேன், உண்மையாய் நான் உன்னை நியமித்துக் கொண்டேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். ஓசியா 2ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. I have betrothed you. வாசிக்க வேண்டும் அந்த வசனத்தை. ஹோசியா 2:11. வாசிங்க. ஹோசியா அடிக்கடி எனக்கு வரக்கூடிய அந்த வசனம் 2:19. ரட்சிக்கப்பட்ட புதிலே கர்த்தர் அதிகமாக பேசக்கூடிய வார்த்தையா இருந்தது. வாசிங்க 19 and 20. ஹோசியா 2:19-20. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை நியமித்துக் கொள்ளுவேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்க. I will betroth you to me forever. I will betroth you to me forever. Yes, I will betroth you to me. Yes, I will betroth you to me. In righteousness and justice. In righteousness and justice. In loving kindness and mercy. In loving kindness and mercy. I will betroth you to me in faithfulness. I will betroth you to me in faithfulness. And you shall know the Lord. And you shall know the Lord. ஏசாயா 54 வாசிங்க. 5. ஏசாயா 54:5 வாசிங்க. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வபூமியின் தேவன் எனப்படுவார். ஆங்கிலத்தில் வாசிங்க. For your maker is your husband. For your maker is your husband. The Lord of hosts is his name. The Lord of hosts is his name. And your Redeemer is the Holy One of Israel. And your Redeemer is the Holy One of Israel. He is called the God of the whole earth. Oh, he is called the God of the whole earth. உன் தேவன் யார்? சர்வபூமியின் தேவன். ஹல்லேலூயா. அவர் பேர் என்ன? சேனைகளின் கர்த்தர். இவரை வச்சுக்கிட்டு நாம என்ன செய்கிறோம்? ஒண்ணுமில்லாதவர்களை போல நிற்கிறோம். நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் பாழான தேசம் எனப்படாமலும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீ விட்டு புறப்பட்டு சரியான ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கர்த்தர் சொல்றார், கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அப்படி என்றால் நிச்சயமாகவே அவர் குறித்திருக்கிற பரம தேசத்திலே வந்து அந்த தேசத்தின் பிரஜையாய் மாறி பரிசுத்த மணவாளுடைய மணவாட்டியின் கூட்டத்திலே காணப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தரிசனத்தோடு தான் ஓட்டத்தை ஓட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 37:3 வாசிங்க சீக்கிரம். Psalm 37:3. கர்த்தரை நம்பி. சங்கீதம் 37:3 வாசிங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆங்கிலத்தில் வாசிங்க. Trust in the Lord. Trust in the Lord. Do good. And do good. Dwell in the land. And feed on his faithfulness. Dwell in the land and feed on his faithfulness. Amen. தேசத்தில் குடியிருந்து அப்படி என்றால் உனக்கு உன் தேசமாக்கி உன் வாழ்க்கையிலே நீ குடியிருந்து என்ன செய்யணும்? விட்டு வந்தாய், புறப்பட்டு போனாய், உன் மனதை பரம தேசத்தின் மேல் பதித்தாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவன் பிரியமானவள் தான். பாழாக்கப்பட்ட தேசம் என்று சொல்லப்படாமல் இருக்க சத்தியத்தை மேய்ந்து கொள்.
Hallelujah. Feed yourself with what? Not with junk food, but with truth, with faithfulness. Amen. மேய்ந்துகொள், உன்னை போஷிப்பி, சரியான போஷாக்கை கொடு பரமதேசத்துக்கு போவதற்கு. ஆமென். சரியான போஷாக்கு இல்லாததுனாலதான் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் அங்கே விழுகை அதை பார்த்து ஆடிக்கொண்டிருக்கிற ஆட்டம் கூட்டங்கள் ஏக்கச்சக்கமா மாறிக்கிட்டே போகுது. நான் சொன்னேன், எந்த கிறிஸ்தவனும் யாரையும் பார்க்க வேண்டியதில்லை. அவங்க இட் இஸ் அவர் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த சபையும் யாரும் குறை சொல்ல முடியாது. சபையில ஊழியக்காரர் சத்தியத்தை தான் கொடுக்க முடியும். அவர்கள் அதை வாங்கி ஹல்லேலூயா தனிப்பட்ட விதத்தில் அவரவர்கள் கர்த்தருக்குள் தங்களை பலப்படுத்திக் கொள்வதில் தான் இருக்கிறது. It is your individual responsibility to strengthen yourself and to grow in the Lord. Hallelujah. கவனிங்க, தேசத்தில் குடியிருந்து இந்த தேசத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட காலங்களிலே, உனக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களிலே, உனக்கு எவ்வளவு வாழ்க்கை தருணம் கொடுத்திருக்கிறதோ ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நாள் நொடி பொழுதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டு சத்தியத்தை மேய்ந்து கொள். Feed yourself on the faithfulness of God என்று இருக்கிறது. Hallelujah. In the truth, வசனம் ஜீவ வசனத்தின் மேலே வசனத்தை அதிகமாய் உட்கொள்ளு. மாத்திரமல்ல கர்த்தருடைய உண்மைத்துவம். This is the truth. Hallelujah. God's faithfulness is His word. Amen. Hallelujah. கர்த்தருடைய உண்மைத்துவம், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். Hallelujah. Faithful is He who called us. Faithful is He who promised. Count on His faithfulness. கர்த்தரோ உண்மை உள்ளவராய் இருக்கிறார், நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். God is faithful. He will preserve us from all evil. Amen. இதெல்லாம் வசனம் சொல்ல நேரம் இல்லை, ஏராளமா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அப்ப கவனிங்க, வாக்குத்தத்தம் பண்ணினோர் எபிரேயர்ல இருக்கு, அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று இருக்கிறது. சொல்ல நேரம் இல்லை, வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வாசிக்க கவனிங்க. அப்போ சத்தியத்தினால் வசனம் எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? ஏன் கேட்கிறோம்? அதிகமா வசனம் வாசிக்கிறவர்களுக்குள்ளே ஞானம் இருக்கும், போஷாக்கு. அல்லது ஃபீட் யுவர் செல்ஃப். சரீரத்துக்கு நீ சாப்பாடு ஆகாரத்தை பூஷிக்கிறது போல உன்னுடைய ஆத்மாவின் மனவாளனுக்கு, உன் தேசமாகிய உன் வாழ்க்கைக்கு, இந்த சரீரம் வாழ்க்கையில உனக்குள்ள இருக்குதே அதான் வாழ்க்கை. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமாயிரு. As your soul prospers, so prosper in everything, even in hell. உன் ஆத்துமாவை வாழ வைக்கணுமா? ஓ glory to God. ஏசாயா 55ல பார்க்கிறோம், நலமானதை வாங்கி கேட்டு புசி. ஹல்லேலூயா. செவிகளால கேட்கிற வார்த்தைகளை கேளு, வசனத்தை அதிகமா தியானி, உட்கொள்ளு. வசனத்தால் உன்னை உட்கொள்ளு. எத்தனை பேர் அந்த வசனத்தால் உங்களை திருப்தி ஆக்கி இருக்கீங்க? இனி அதை திருப்தி ஆக்குங்க. வீண் கதை, வெட்டிக்கதை, வீண் சிந்தை இவைகளெல்லாம் விட்டு ஓடு. வீணான சிந்தை, வீண் பேச்சுகள் என்ன செய்யும்? உன்னை எம்டி ஆக்கும். He is the emptier. உன்னை வெறுமையாக்கனுடைய சதி ஆலோசனை தான் வீண் பேச்சு, வீண் சிந்தை. ஆமென். வீணான சிந்தையை உனக்குள்ள போட்டு உன்னை எம்டி பர்சனாக மாற்ற பார்க்கிறது. நீயோ உன்னை தேவ வசனத்தால நிரப்பிக் கொண்டு வா. அந்த அசுத்த ஆவிகள் உன்னை மேற்கொள்வதில்லை. நீ மேற்கொள்கிற ஜெயாளியாய், பலவானாய், பராக்கிரமசாலியாக இருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை தான் ஆண்டவரை தான் நான் நினைக்கிறேன், ஆண்டவரை தான் தியானிக்கிறேன். வசனம் இல்லாம தியானிச்சா அதுவும் வெறுமைதான். ஹல்லேலூயா. Fill yourself, feed yourself with the faithfulness, truth of God. You will not be deceived. சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை விட்டவர்களுக்கு தான் கர்த்தர் வஞ்சிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தின் படி 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் படி 2 தெசலோனிக்கேயர் 2:10 சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் விட்டுவிட்டபடினால் பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை தேவனே அவர்களுக்குள்ளே அனுப்பினார். God himself sent a strong delusion for them to be deceived because they have left the love for the truth. Hallelujah. கவனிங்க, சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவிக்க பார்ப்பார். எப்படி? உலக அன்பு, உலக ஸ்நேகம், உலக சத்தம், தயவு செய்து விலகி ஓடு. உன்னை காத்துக்கொள். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு சென்சிட்டிவா நம்ம இருக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓடு, விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. கொஞ்சம் கேர்லெஸ்ஸா ரிலாக்ஸ்டா ஆவிக்கிற ஜீவிதம் இருந்தாலும் போதும், பத்தல் விழுந்து எச்சரிக்கை.
பாவத்தினால் அல்ல, வெறுமைதான், வீணான சிந்தைதான், வீணான வார்த்தைகளினால். ஹல்லேலூயா. பாவம் செய்யணும்னு அவசியம் இல்லை. வீண் சிந்தை, வெறுமை. அதான் தேவனை தேவன் என்று அறிந்து ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்த சிந்தையில வீணர். They became vain, futile in thoughts. சிந்தையில வீணரானார்கள். நீ வெறுமையா தேவனை ஸ்தோத்திரிக்காம மகிமைப்படுத்தாம இருக்கும்போது வீணர் ஆகணும். Emptiness. சாத்தான் முதல்ல காலி பண்ணிட்டு தான் அவன் நிரப்ப முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, உன்னை பிசாசானவன் வெறுமையாக்க தயவு செய்து இடம் கொடுக்காதபடிக்கு ஜீவனுள்ள வார்த்தைகளால் உன்னை நிரப்பி ஜீவன் பெற்ற தேவ பிள்ளையாக மாறு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. சொல்ல எனக்கு நேரம் இல்லை, வாசித்து பாருங்கள். அடுத்தது வாசிங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. Jeremiah 10:17. அரணில் குடியிருக்கிறவர்களே, தேசத்திலிருந்து உன் பொருட்களை சேர்த்துக்கொள். தேசத்திலிருந்து உன் பொருட்களை சேர்த்துக்கொள். ஆங்கிலத்தில் வாசிங்க. Gather up your wares from the land. Gather up your wares from the land. O inhabitants of the fortress. O inhabitants of the fortress. அரணில் குடியிருக்கிறவர்களே. அரண் என்றால் என்ன? பாதுகாப்பு. ஹல்லேலூயா. ஒரு பாதுகாப்புக்குள் குடியிருக்கிறவர்களே. ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அரண் என்றால் fortress, பாதுகாப்பு. ஏசாயா 26 வாசிங்க. Glory to God. 1. ஏசாயா 26:1. Isaiah 26:1. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பே அதற்கு மதிலும். அரணில் குடியிருக்கிறவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்களே, ரட்சிப்பாகிய ஹல்லேலூயா அரனை பெற்று அதற்குள் பத்திரப்படுத்தப்பட்டவர்களே. Oh, you preserved people by the salvation of God. ஆங்கிலத்துல In that day, this song will be sung in the land. This song will be sung in the land of Judah. We have a strong city. We have a strong city. God will appoint salvation. God will appoint salvation for walls and bulwarks. Hallelujah. ரட்சிப்பையருக்கு மதிலும் அரணும். அப்ப நம்முடைய பாதுகாப்பு எது? ரட்சிப்பு. ஹல்லேலூயா. உங்களுக்கு வேலி எது? கவனிங்க. உங்களுக்கு வேலி எது? மதில் எது? அரண் எது? சத்துரு உட்புகாமல் உங்களை பாதுகாக்கிறது உங்களுடைய ரட்சிப்பு. ஆமென். அதனால ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடு பக்தியோடு பிரயாசப்படு. அதுதான் கொஞ்சம் ரட்சிப்பை குறிச்சு கேர்லெஸ்ஸா இருந்தா ஓட்ட விழுந்துருது செவர்ல. ஹல்லேலூயா. அசுத்த ஆவிகள் உள்ள வர்றதுக்கு ஓட்ட திறப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. எச்சரிப்பு. அரணில் குடியிருக்கிறவர்களே, அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்புக்குள் பதப்படுத்தப்பட்டவர்களை தான் கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். அரணில் குடியிருக்கிறவர்களே தேசத்தில் எங்க வரும்? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். அரணில் குடியிருக்கிறவர்களே, தேசத்தில் இருந்து உன் பொருட்களை சேர்த்துக்கொள். உனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை கொடுக்குறா தெரியுமா? தேசத்திலிருந்து பொருட்களை சேர்த்துக்கொள். எவ்வளவு உனக்கு ஆதாயம் பண்ண முடியுமோ. என்னதுக்கு? அதுக்கு தாங்க டே அண்ட் நைட் ஓட்டி டியூட்டி எல்லாம் பார்த்து அதிகமா சேர்த்து வைக்கிற அந்த பொருளை. ஹல்லேலூயா. ஆங்கிலத்துல வாசிங்கம்மா. Gather up your wares from the land. O inhabitants of the fortress. Inhabitants of the fortress. பொருட்களை சேர்த்துக்கொள். ஏன்? கவனிங்க. அந்த தேசம் இனி இப்ப கூட இருக்கிற அந்த தேசம் என்ன செய்யணும்? இனி இருக்கிற இடம் என்ன ஆக போகுது? இந்த உலகம் அழிவுக்கு வைக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. வைக்கப்பட்டிருக்கிறது, அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய ரட்சிக்கப்பட்ட அரணுக்குள் வாழ்கிற உன் தேசத்தில இருந்து கொண்டு என்ன செய்? பொருட்களை சேர்த்து வை. என்ன பொருட்களை சேர்த்து வைக்கணும்? மத்தேயு சுவிசேஷம். ஹல்லேலூயா. glory to God. வாசிங்கள். நமக்கு தெரியும் லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம்.
Hallelujah, glory to Jesus. Praise the Lord, glory to God. லூக்கா சுவிசேஷம் 12:21 வாசிங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யமான இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர். தேவனிடத்தில் ஐஸ்வர்யமான இராமல் தனக்காக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவர் இப்படியே இருக்கிறான். அது மாத்திரம் 15 வாசிங்க. ஒரு மனுஷனுக்கு பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. உனக்கு ஜீவன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. முன்னூறு வசனத்தை கூட வாசிப்போமா? லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 33வது வசனம். Luke's Gospel 12:33 வாசி. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழையாய் போகாத பணப்பைகளை குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். எங்க சம்பாதித்து வைக்க வேண்டும்? ஹல்லேலூயா. பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் உங்களுக்கு பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்ப தேசத்திலிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று பார்த்தோம். ரட்சிப்பை அரணாக வைத்து அங்கிருந்து பொருட்களை சேர்த்துக்கொள் என்று சொன்னால், இந்த ஜீவியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜீவியத்துல இந்த உலகத்தின் காரியங்களுக்காக நீங்கள் உழன்று உங்களுடைய நாட்களை வீணாக்காதபடிக்கு பரலோக ராஜ்யத்துக்காக கர்த்தர் என்ன சொல்கிறார்? பொருட்களை சேர்த்து வையுங்கள். ஒரு மனுஷன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். பொருளாசைக்காரரை குறித்து கர்த்தர் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுவார். பொருளாசை குறித்து கர்த்தர் எச்சரிக்கையா இருக்க சொல்கிறார். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஹல்லேலூயா. 16-19 வாசிங்களா? லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள் வாசிங்க. சீக்கிரமா வாசிங்கள். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு என்ன செய்யுங்கள்? சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்க பாப்போம். And I say to you, make friends for yourself. Make friends for yourself by unrighteous mammon. By unrighteous mammon. உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். என்ன செய்யணுமாங்க? 11வது வசனம். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநீதியான உலக பொருளை சேர்க்கல, அந்த உலக பொருளாலே உன்னை ஆத்துமாக்களை ஆதாயம் செய். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய். அழிந்து போகிற மனுக்குலம் உலகம் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. பாவம் செய்கிறவன் சாவான் என்று வேதம் சொல்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாவும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பாவத்தில் இருக்கிறவர்களை ரட்சிக்கத்தான், பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். ஆமென். அந்த பாவத்தின் ரட்சிப்பை, பாவத்திலிருந்து உனக்கு விடுதலையை, பாவத்திலிருந்து உனக்கு ஜெயத்தை, பரிசுத்த வாழ்க்கை உனக்கு ஈடாக தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை மற்றவர்களுக்கு சொல்லத்தான் உனக்கும் எனக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த பாவம் செய்து அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், பிசாசின் பிடியிலிருந்து அழிந்து கொண்டிருக்கிறவர்களை மீட்க, ரட்சிக்க இயேசு வந்தார். அவர் வந்து ஜீவனை கொடுத்து உன்னையும் என்னையும் ரட்சித்த நாம் செய்ய வேண்டிய காரியம் அநீதியான உலக பொருளை சேர்க்கல. அந்த உலக பொருள் அழிந்து கொண்டிருக்கிற, நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற மக்களை எல்லாம் அழிவிலிருந்து இழுத்து தேவனுடைய ராஜ்யத்திலே ஜீவனுக்குள்ளே கொண்டு வருவதற்கு தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு தான் கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க நான் உலகத்துக்கு வந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. அநீதியான உலக பொருள்னாலே நாம் ஹல்லேலூயா சிநேகிதர்களை சம்பாதிக்க வேண்டும். கர்த்தர் சொல்றார், அநீதியான உலக பொருள்ல நீ உண்மையா இல்லாவிட்டா உன்னை நம்பி நான் எப்படி பரம்பொருளை கொடுப்பேன்? உலக பொருளை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த உலக பொருளை வச்சு கர்த்தருக்கு பிரயோஜனமானதை செய்கிறாயா?
தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமானதை செய்கிறாயா? கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அதை செலவிடுகிறாயா, செயல்படுத்துகிறாயா? இந்த உலக பொருளில நீ உண்மையாயிராவிட்டால் உன்னை நம்பி எப்படி பரம்பொருளை கர்த்தர் கொடுப்பான்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பரம்பொருளை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த பூமியிலே நீ ஹல்லேலூயா glory to God அரணில் குடியிருக்கிற நீ தேசத்தில் குடியிருந்து என்ன செய்? பொருளை ஆமென் ஹல்லேலூயா சேகரித்துக் கொள். அப்படின்றால் உனக்கு கொடுக்கப்பட்ட ஜீவிய காலத்துல உனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை வீணாக்காமல் நரகத்துல போய் முடிவடையாதபடிக்கு பரலோகத்துல போய் கம்பீரமாய் நிற்க முடியும். ஆமென் ஹல்லேலூயா. இந்த நிச்சயம் உனக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அந்த காலத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக நான் நீதியிலே உடைய முகத்தை தரிசிப்பேன். கர்த்தருக்கு முன்பாக நான் போய் நிற்பேன். கர்த்தருடைய சாயலை காண்பேன். ஹல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு இயேசுவின் மூலமாக உனக்கும் எனக்கும் உண்டாயிருக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை மற்றவர்களுக்கு கொடுக்கத்தான் தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நரகத்துக்கு போனா நித்தியமாக இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை கொஞ்சம் தான். மிஞ்சி போனா வேதம் சொல்லுது பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் 100 வருஷம் வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு மிஞ்சி நித்தியமாய் யுகமாய் காலகாலமாய் எரிகிற அக்கினி நெருப்பு கந்தகமும் அக்கினியும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, உன் பொறுப்பு என்ன? உன் வேலை என்ன? நீ சம்பாதித்து நீ சுகமாய் வாழ்வதற்காக கர்த்தர் உன்னை ரட்சிக்கவில்லை. அந்த ரட்சிப்புக்குள் எதற்காக கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார்? பொருளை சேர்த்துக்கொள். அநீதியான உலக பொருளாலே அநேகரை அழிவுக்குள் இருக்கிறவர்களை அழியாமைக்குள்ளே நடத்த வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. இதுதான் தெய்வத்தினுடைய மகிமை. அழிவுள்ள உபாகமத்தின் புஸ்தகம் 28:12 வாசிங்க. சீக்கிரமா வாசி. உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நான் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னாராம்? நான் கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே அவர்கள் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த 12ஆம் வசனம், இப்பொழுதும் இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. ஆமென் ஹல்லேலூயா. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூறு என்ற வசனங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்க என்ன சொல்கிறது? அப்படிப்பட்ட தேசம் என்ன செய்ய வேண்டுமா? உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து ஹல்லேலூயா அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து. ஆமென். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் கர்த்தரை சேவித்து. ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. And now Israel, what does the Lord your God require of you? What does உன்னிடத்துல கர்த்தர் என்னத்தை கேட்கிறார்? உன் பணம் வேணுமா, உன் காசு வேணுமா, உன் பதவி வேணுமா, உன் அந்தஸ்து வேணுமா? அதெல்லாம் அவருக்கு குப்பை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னிடத்தில் என்ன கேட்கிறார்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு, உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அவரை சேவி. ஹல்லேலூயா. அவருக்கு பயந்து நட. இதைதான் கர்த்தர் கேட்கிறார். அந்த தேசத்தில் நீ போய் சுதந்திரிக்கும்படிக்கு. ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. praise the Lord. ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் நீ குடியிருக்கிற காலங்களிலே அவருக்கு பயந்து அவரை சேவி. முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அவரை சேவி. அவரை அன்பு. உன்னிடத்தில் அன்பை கேட்கிற ஒரே தெய்வம் இயேசுதான். ஹல்லேலூயா. வெள்ளியும் பொன்னியும் காசையும் கேட்காம அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லாம உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு அன்பு கூறு. வேற ஒண்ணும் நான் உன்கிட்ட கேட்கல. நான் உன்னை அதுக்கு தான் சிருஷ்டித்தேன். மனுஷன் அதுக்கு தான் சிருஷ்டித்தார். அவர் மனுஷனிடத்தில் அன்பு கூறுவோம், மனுஷன் அவரிடத்தில் அன்பு கூறுவோம். இதையெல்லாம் வேற ஒன்னத்தையும் தேவன் கேட்கல. ஆமென். எத்தனை அன்புள்ள தெய்வம். ஹல்லேலூயா. எவ்வளவு மனதிற்கத்தின் தெய்வம். ஹல்லேலூயா. சிம்பிள் क्वेश्चन. உனக்கு யார் வேணும்? உனக்கு எது வேணும்? தெரிந்து கொள். ஒரு மனுஷனுக்கு ஃப்ரீ சாய்ஸை கொடுத்துறார். இயேசு கிறிஸ்துவில வந்தா மேன்மை, பாக்கியம், பரலோக அந்தஸ்து. பணம் காசு கொடுக்க முடியாதது, பணம் காசால வாங்க முடியாதது. ஹல்லேலூயா. பணம் காசு கொடுத்தாலும் கிடைக்காதது பரலோக ராஜ்யம், நித்திய பாக்கியம், இயேசுவோடு வாழுகிற பாக்கியம். ஆமென். 11ஆம் அதிகாரம் வாசிங்க. உபாகமம் 11
11:12. அது உன் தேவனாகிய கர்த்தர் 11 வாசிங்கம்மா. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ, நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். ஹல்லேலூயா. உங்களுடைய தேசம் எப்படி யாரால பராமரிக்கப்படும்? வானத்தின் தண்ணீரை குடிக்கும் தேசம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அது உன் தேவனால். அடுத்தது இந்த தேசம் யார்? தேசமே பயப்படாதே என்று சொன்னால் நீ யார்? கர்த்தரால் விசாரிக்கப்படுகிறவன், கர்த்தரால் விசாரிக்கப்படுகிறவன். ஹல்லேலூயா. You are not an orphan. நீ அனாதை அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் சாப்பிட்டியா விசாரிக்க கூட உனக்கு ஆள் கிடையாது. நல்லா இருக்கியா கேட்க ஆள் கிடையாது. உன் தெய்வமோ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்மை விசாரிக்கிறவர். தம்மை நோக்கி கூடுற யாவருக்கும் வேதம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. நீங்க தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் சந்தோஷமா இருக்க காரணம் என்னன்னா, நம்மள கவலையை விசாரிச்சு அப்படியா கேட்க ஒரு ஆள் இருக்காங்க. அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுகிற நேரம் தான் ஜெபம். ஆமென். Hallelujah. Our God is a great God. Our God is an awesome God. He reigns. Amen. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உன்னை விசாரிக்கிறார் ஆனபடியால் உன் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடு. இந்த உலகத்தின் காரியங்கள் உன்னை அசைக்காதபடிக்கு மேலாக உன்னதத்தின் காரியங்களே நோக்கி கொண்டு வருது. பூமிக்குரிய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். பரலோக ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். பூமிக்கு அடுத்த காரியங்கள் தானாகவே கர்த்தர் உனக்கு கொடுக்கிறவர். ஏனென்றால் அவர் உன்னை விசாரிக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்கம்மா. அது கர்த்தரால் விசாரிக்கப்படுகிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகி கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் மேல் யார் கண்கள் இருக்கிறது? நம்ம மேல் யார் கண்கள் இருக்கிறது? யார் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்? நம்முடைய தேவனாகி கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நம்ம மேல் பதிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் 1 இன்ச்